வணக்கம் வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். விஜய் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வாரிசு. இந்த படத்தோடைய சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக், லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் சுமன் வந்து சரத்குமார் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போது எல்லாருக்கும் யோகி பாபு வந்து டீ கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கப்பை கவனிச்சிங்க அப்படின்னா டீ இருக்காது, வெறும் கப்பை தான் டீ குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வரும், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதில் விஜய்க்கு மட்டும்தான் தாடியெல்லாம் சேவ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் சரத்குமார், ஷாம், ஸ்ரீகாந்த் இவங்களை எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரெசண்டில் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் 7 வருஷத்துக்கு முன்னாடியும் காட்டியிருப்பாங்க. சரத்குமார் நடத்துகிற கம்பெனியோடைய பேர் வந்து ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனின்னு வச்சுருப்பாரு. அதில் ராஜேந்திரங்கிற பேர் வந்து ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்கும். ஆனால் அதே இது சப்டைட்டிலில் போடும்போது ராஜேந்திரங்கிற நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. விஜயோடைய அண்ணன் பொண்ணு வந்து ஒரு காரில் ஏறி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா மூலமாக கார் நம்பரை வந்து நோட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கார் இந்த பொசிஷனில் தான் வந்து நிற்கும். இதில் எப்படி அந்த காரோடைய நம்பரை நோட் பண்ணியிருக்க முடியும்? ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது அப்போது டேட்டு டைம்லாம் எதுவுமே இருக்காது. அதே இது பப்ளிக்கில் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது டேட்டு டைம்லாம் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வா தலைவா பாட்டில் பேக்ரவுண்ட்லேருந்து கலர் பொடி வந்து தூக்கி போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜய் வந்து ஓடி வர மாதிரியே தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் பேக்ரவுண்டில் அப்பப்போ அந்த கலர் பொடியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பிரகாஷ்ராஜோடைய பிஏ வந்து பிரகாஷ்ராஜை நியூஸ் சேனல் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். பிரகாஷ்ராஜன் டிவியை ஆன் பண்ணுவார். நியூஸ் சேனல் தான் வந்து ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எப்படி டிவி ஆன் பண்ணதும் உடனே நியூஸ் சேனல் வருது? கிளைமேக்ஸ் சீனில் ஷாம் வந்து அடி வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து வாயில் இருக்கிற பிளட்டு மட்டும் கம்மியாக இருக்கிற மாதிரியும் கூட இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.